in sets need to be made safe for women. யாரா இருந்தாலும் சரி, லைட் பாயா இருந்தாலும் they shouldn't feel like okay now I can look at them, I can keep staring at them, I can make them uncomfortable, because it is really not nice. நாங்க ஒரு கேரக்டர்ல இருக்கும்போது someone staring at us and making us feel weird is not nice at all. என்ன வந்து swear பண்ணி people were like messaging and that really made me angry, because ஒரு ஆக்டரா ஒரு கேரக்டரை சொல்ற வரைக்கும் ஓகே. நிறைய சீன்ஸ்ல வந்து மணி, கண்ணா, வியாஸ் அவங்கலாம் வந்து சொல்லிட்டே இருவாங்க, நீங்க பாருங்க ரினி, நீங்க படம் வெளில வந்தோடனே எல்லாம் அவங்களை அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்க போறாங்க அப்படின்னு. அப்போதான் வந்து நான் அதை சீரியஸா எடுத்துக்கல, சும்மா சொல்றாங்க அப்படின்னு வச்சேன். படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் இம்மீடியட்டாவே வந்து we had a lot of chemistry and understanding on screen. On screenும் சரி, வெளிலயும் சரி. ஹலோ ஹரிணி, வெல்கம் டு விசில். ஹலோ பீட்டர், thank you. ஹாப்பி டு மீட் யூ. ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம், இன்னைக்கு தான் மீட் பண்ண முடிஞ்சிருக்கு. I am glad finally plan பண்ணி இது நடக்குது. எஸ், and இப்படி ஒரு நல்ல சரௌண்டிங்ல. It's like the weather is also nice today. அவ்வளோ கொளுத்தி வெயில் அடிக்கல. ஆமா, 2024 வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், லவ்வர், போர் அண்ட் இன்ஸ்பெக்டர் ரிஷி. மூணுமே கீ கேரக்டர்ஸ், முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கிறீங்க and you have done very well. அப்படிங்கிறப்போ எப்படி ஆரம்பிச்சிருக்கு, எப்படி இருக்கு? I am so grateful that like I started the year and these releases came back to back. திரும்பி வந்து like ஒன்று அடுத்து ஒன்றா வந்ததுனால அது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், தனித்தனியா வர்றதை விட. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அதை நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா 3 ப்ராஜெக்ட்ஸும் ஷூட் பண்ண டைம் லைன் வேற வேற. லைக் ஆல்மோஸ்ட் ஒரு 2 years முன்னாடி ஷூட் பண்ண ஆரம்பிச்சது வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி, அதுதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சது. அப்புறம் போர், அப்புறம் லவர், அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் so grateful and there's even more coming this year, so it's very very exciting. Nice. ஸோ லவ்வர் பற்றி பேசலாம். ஏன்னா வந்து இந்த வருஷம் இப்போ ஒரு 5 மாசத்துல நிறைய படங்கள் வந்திருக்கு. வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ் வந்து நல்லா போயிருக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட, நிறைய படங்கள் சரியா போகல. அண்ட் லவ்வருக்கு அளவுக்கு எந்த படமும் இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் கிரியேட் பண்ணல. அவ்வளோ பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. அதுக்கு ஈக்குவலாக நிறைய பேர் சின்ன சின்ன கிரிட்டிசம்ஸும் வைக்கிறாங்க. அந்த கேரக்டர் பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்குல்ல, இது சரியா தப்பா, படம் நல்லா இருக்கு நல்லா இருக்கிறத தாண்டி அந்த கேரக்டர் பற்றின டிஸ்கஷன்ஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்கு. ஒரு அந்த வகையில் லவ்வர் ரொம்ப ஸ்பெஷலான படம் இப்போ வரைக்கும் வந்திருக்க படங்கள்ல. அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த படத்துக்குள்ள வந்த விதம், அதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. படத்துக்குள்ள வந்த விதம் வந்து it was just a very random. இன்ஸ்டாகிராமில் ஒன் ஆஃப் த ஏடிஸ் ரீச்ட் அவுட் டு மீ. சரி, இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, நீங்கள் ஆடிஷன் பண்ணதுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக. நான் அப்போ பெங்களூரில் தான் ஐ வாஸ் லிவிங். சரி, ஓகே வரலான்னு சொல்லிட்டு ஐ கேம் டவுன் டு சென்னை. போய் அவங்க ஆஃபீஸில் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணிட்டு தே லைக்ட் இட் அண்ட் தே செட் லைக் ஓகே நாங்கள் உடனே ஷூட் பண்ணுறதா இருக்கும். ஐ திங்க் நான் ஏப்ரலில் எப்போயும் ஆடிஷன் பண்ணேன் போன வருஷம். மேலேருந்தே ஷூட் பண்ணதா இருக்கேன். அப்போ தான் குட் நைட் ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருந்தது. $1 million வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த ப்ராஜெக்ட்குள்ளே குதிச்சிருவாங்க அப்படி. ஸோ அது முடிச்சுட்டு உடனே அதே அந்த எனர்ஜியோடவே இன்னொன்று ஆரம்பிக்கணும்னு இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் அவைலபிளானா, சரி ஐ ஷுட் பி அவைலபிள்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஓகே நாங்கள் உங்களுக்கு வில் கெட் பேக் டு யூ, கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க they were still figuring out மற்ற கேரக்டர்ஸ்லாம். they didn't get back to me for a while. அதுக்குள்ளே எனக்கு பெங்களூரில் ஒரு கன்னடா ஃபிலிம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது ஷூட் மேலே ஸ்டார்ட் பண்ணது, டேட்ஸ் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் இவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இது நடக்குது, எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் இட்ஸ் கோனா பி லைக், ஏன்னா நீங்கள் எனக்கு இன்னும் டேட் சொல்ல, இது ஜூன் வரைக்கும் எனக்கு டேட்ஸ் இருக்குது, ஸோ யூ லெட் மீ நோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் போய் நடுவில் அவங்க ஜூனில் தான் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு அந்த டைமில் ஆல்ரெடி அங்கே டேட்ஸ் இருந்தது, நடக்காது அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. லைக் ஐ வாஸ் திங்கிங் ஐயோ, பிகாஸ் ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட். மணிகண்டனோட ஒர்க் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட் அபவுட். அண்ட் கதையை பற்றி கேட்கும்போதும் ரொம்ப இது ஒரு நல்ல கதை, கண்டிப்பாக பண்ணால் சூப்பராக இருக்கும்னு தோணுச்சு. கேரக்டர் எஸ்பெஷலி ரொம்ப ரிலேட்டபிளான கேரக்டர் இருந்தது எனக்கு. ஸோ ஐ வாண்டட் டு டூ இட். ஆனால் டேட்ஸ்னால இது நடக்காது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. பட் சம்ஹவ் எவ்ரி திங் ஒர்க்ட் அவுட் இன் தி எண்ட். பை த டைம் அவங்களுக்கு எல்லாருமே ஃபைனலைஸ் ஆகும்போது இட் வாஸ் மிட் ஜூலை ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்னோட கன்னடா படமும் முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் ஐ எம் அவைலபிள். தேர் லைக் அப்பாடா தேங்க்யூ, நீங்கள் தான் இதை பண்ணணும்னு இருந்தோம், நல்ல வேலை நீங்கள் அவைலபிள், எங்களுக்கு மற்றதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஸோ லெட்ஸ் ஷூட்னு சொல்லிட்டு ஜூலை எண்டில் ஆரம்பித்தோம். பயங்கர ஃபாஸ்ட். லைக் திஸ் ஹஸ் பின் easily I will say this is one of my best working experiences. ஏன்னா in terms of இது கரெக்டாக ஆன் டைம் எல்லாம் முடிச்சுட்டு பயங்கர ப்ரோஆக்டிவாக பேசி ரெஸ்பாண்ட் பண்ணி எல்லாமே உடனே நடந்துருச்சு. த திங் இஸ், நிறைய வாட்டி நம்ம ஷூட் பண்ணுறது வருஷக்கணக்காகி அதுக்கப்புறம் கூட பார்க்காமலே இருப்போம், சம்டைம்ஸ் ரிலீஸே ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 8-9 months டைமில் ஷூட் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு ரிலீஸே ஆயிடுச்சு. இட் இஸ்
crazy. It felt so good. So அப்படிதான் இது ஆரம்பிச்சது. That was the little story. எங்களுக்குமே அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதெல்லாமே பெருசா தெரியல, திடீர்னு ரிலீஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் எப்போ இந்த படம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நல்ல வேளை நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணல, அதனால நாங்களும் உங்களை மிஸ் பண்ணல. ஸோ லவரில் உங்களோட கேரக்டர் பற்றி பேசியான், ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். நான் ரிலேஷன்ஷிப் பற்றின இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது, எது வந்து இன்செக்யூரிட்டி, எது டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கப்போ நீங்கள் தான் ஒரு கிளியரான ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி கைட் பண்ணுறீங்கன்ற மாதிரி இருக்குது. யூ டிசர்வ் பெட்டர் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இண்டிபெண்டாக இருக்கீங்கதா இருக்கட்டும் சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். அதுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்துச்சு. அதே போல் இவ தான் மச்சான் அதை கெடுத்து விட்டான்னு சொல்லிட்டு அந்த ட்ரோல் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக when I saw people understanding ஐஷு என்ன சொல்கிறா, ஐஷுவோட பாயிண்ட்ல வந்து கரெக்டாக தான் இருக்குது, வேலிட்டி இருக்குன்னு சொல்கிறத பார்க்கும்போது பயங்கர என்கரேஜிங்காக இருந்தது. ஏன்னா தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி வாண்ட் டு டூ வித் த மூவி. டாக் அபவுட் ஹவ் ஒருத்தங்க பண்ணுறது ரைட்டு ராங்குன்றதை விட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. பட் வி நீட் டு நம்ம வந்து இத்தனை வருஷம் இருந்துட்டோமேன்ற அந்த ஒரு ரீசனுக்காகவே கஷ்டப்பட்டு இருக்கணுன்றது இல்லை. யூ ரியலி நீட் டு திங்க் அபவுட் உனக்கு எது நல்லது, எது ஓகே, எது வேண்டான்றது யோசிக்கணுன்ற அந்த பாயிண்ட் ஐ திங்க் இட் காட் கன்வேட். பீப்புள் புரிஞ்சுனவங்க கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க. அது ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. ஆனால் இந்த மற்ற ட்ரோல்ஸுலேருந்து இவளால தான் பிரச்சனை, இவ இல்லைன்னா எல்லாம் ஓகேவா இருக்குன்னு சொல்லும்போது அது அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷனாக இருந்ததா. சம்டைம்ஸ் இட் மேக்ஸ் மீ திங்க் ஐயோ இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் உணவாயிருச்சு அப்படின்னு. ஏன்னா தட் இஸ் நாட் வாட் வி வாண்ட் பீப்புள் டு டேக் அவே ஃப்ரம் த மூவி. ஆனால் அட் த சேம் டைம் இந்த ரியாக்ஷன்ஸ் நடக்கிறதுனால இட்ஸ் அ வெரி eye-opening thing that this is exactly how people are. இதுதான் வந்து இருக்காங்க, அதோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு தான் இருக்கும். ஐ திங்க் there is this goes a lot to say about how நம்ம ஒன்றத்தை க்ரியேட் பண்ணுறோன்னா நம்மளோட இன்டென்ஷன் ஒரு விஷயம், அதுலேருந்து பீப்புள் எடுக்கிற மீனிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து நம்மளோட இன்டென்ஷனோட our work is done. We cannot control மற்றவங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்றது. So this was a very big learning in that case. And like most of the time I'm seeing all of it and I was like okay, different experience, different opinions, whatever. Sometimes when it really gets to me is when character தாண்டி என்கிட்ட like என்னை பற்றி ஏதாவது சொன்னாதான் வந்து எனக்கு வந்து it bothers me. So there was this one time Twitterலயா எங்கேயோ I think I'm not sure where, but என்னை வந்து swear பண்ணி people were like messaging and that really made me angry. Because ஒரு ஆக்டரா ஒரு கேரக்டரை சொல்ற வரைக்கும் okay, I will be quiet because I will still think you have a problem with what the character is doing. When you have a problem with me, then that does not sit right with me. And so I think those are some things that people really need to understand. Like okay, ஒரு படத்தை பார்த்தா it might feel personal. ரொம்ப நமக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதில் இருக்கிறது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவோம். அப்புறம் அதில் இருக்கிற ஆளுங்களை ரொம்ப பிடிக்காம, அது நார்மல். ஆனால் அதே டைமில் அந்த கேரக்டராக பார்த்துட்டு விட்டுருணும். அதை தாண்டி அந்த ஆளுங்கிட்ட போய் ஆக்டர்ஸ் கிட்ட பேசி திட்டுறது ஆர் பிடிச்சிருந்ததுன்னா அதுவும் ஒரு வேற மாதிரி ஒரு க்ரீப்பியான வழியில கூட அது பண்ணுறது வந்து கூடாது. ஐ திங்க் பீப்புள் ரியலி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் that was one thing I really thought of. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த கேரக்டர் கேட்கும்போதோ இல்லை படம் பண்ணும்போதோ இது வந்து இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ்ல இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்க யோசிச்சிருந்தீங்களா முன்னாடி? ஆக்சுவலா the thing is நான் வந்து அந்த I'm very similar to how this character is in terms of நான் ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும் மற்றவங்க when I see or my beliefs I'm very very similar. So எனக்கு ஐ ஃபுல்லி இந்த கேரக்டர் எப்படி இருக்கோ அது ஐ எம் இன் லைன் வித் தட். ஸோ எனக்கா வந்து அது தோணல. ஆனால் வாட் ஹேப்பன் இஸ் ஷூட் பண்ணுற டைமில் நிறைய சீன்ஸில் வந்து மணி, கண்ணா, வியாஸ் அவங்களாம் வந்து சொல்லிட்டே இருவாங்க, நீங்கள் பாருங்க ரினி, நீங்கள் படம் வெளில வந்தோடனே எல்லாம் அவங்களை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. அப்போலாம் வந்து நான் அதை சீரியஸாக எடுத்துக்கல, சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு வச்சேன். படம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலி ரியலைஸ் இவங்க சொன்னதில் வந்து என்ன பாயிண்ட் இருக்குன்னு. பிகாஸ் இது காமனான எனக்கு வந்து நான் இப்படின்றதுனால திஸ் இஸ் நார்மல் டு மீ. ஆனால் இந்த வியூ பாயிண்ட்ஸ் இந்த பிலீஃப்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நார்மல் இல்லை. இட்ஸ் அ வெரி ஏலியனான ஒரு திங், யாரோ எங்கேருந்தோ வந்து சொல்கிற மாதிரி இருக்குது அண்ட் லைக் அக்செப்டபிளாகவே இல்லை. தட் வாஸ் when it actually happened I was like இதுதான் அவங்க அப்போ சொன்னாங்களா, நிஜமாவே there was substance. நான் ப்ரெமியர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட மணி வந்து சொன்னாங்க, முடிச்சது தியேட்டர்லேருந்து கிளம்பும்போது கூட வெயிட் பண்ணுங்க நீ, நீங்கள் வந்து செக்யூரிட்டி கார்டெலாம் வச்சுக்கணும், வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அப்போ எனக்கு வந்து ஐ டென்ட் ரியலைஸ் படம் வெளில வந்துட்டு தியேட்டரில் இருக்கும்போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலாம் ரோஹினியில் போய் பார்த்தோம் டீமாக. போய் பார்க்கும்போது தியேட்டர்லேயே ரியாக்ட் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது தான் ஓஹோ அது மோர் டு திஸ், ஏதோ இவங்க சொன்னது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுச்சு. ஆக்சுவலி இட்ஸ் குட் திங். ஏன்னா வந்து அது தப்பாக பேசுகிறாங்க அப்படின்றப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒருத்தவங்க பேசுறதுங்கன்னே கேட்க ஆரம்பிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்படிங்கிறப்ப தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு ஒரு நம்ம ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வேணா நினச்சிக்கலாம். கண்டிப்பாக இட் வாஸ் வெரி நைஸ் டு see conversations. சோஷியல் மீடியாவில் எங்கே இந்த மாதிரி யாராவது திட்டி போஸ்ட் போட்டால் அந்த திட்டி போஸ்ட்டில்
சென்சிபிளா பேசுறதுக்கு அத்தனை பேர் இருந்தாங்க. அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது பார்க்க. தட் இஸ் ஆன் ஒன் சைடு. இன்னொரு சைடுல வந்து இவங்க இவ்வளோலாம் பர்சனலா எடுத்துக்கிறாங்கன்னா அப்போ நான் வந்து நல்லா தானே வேலையை பண்ணியிருக்கேன்றது இருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி நடுவில் அடிக்கும். வேலையை நல்லா பண்றது ஒன்று, ஆனால் இவங்க இவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிறது ஸ்டில் ஒரு மாதிரி ஒரு ஒரு இப்படியே போயிட்டு இருக்கும். அந்த கன்சர்வேட்டிவ் மைண்ட் செட்டோட இருக்கவங்களுக்கு அது ஓப்பனா பார்க்கறதுக்கான சான்ஸை நம்ம அதை விட்டுறலாம். ஆமா, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் சம் அட்டெம்ப்ட் அட் இட். அதே போல போர் அதுல வந்து ஒரு டாக்ஸிசிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஆப்போசிட்னு சொல்லலாம் இந்த கேரக்டருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இது போர் வந்து லவருக்கு முன்னாடி அது கன்னடா படம் முடிச்சது முன்னாடி முடிச்ச படம். அப்போ தட் வாஸ் அ வெரி லைக் லவ்வர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. பிகாஸ் ஒன் போர் செட் வந்து ரொம்ப பெரிய செட், நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. ஸோ லவ்வரில் வந்து ஐஷுவோட கேரக்டருக்குள்ள போய் அந்த கூட இருக்கிற எல்லாரோடையுமே அந்த டிஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் டைனாமிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண அளவுக்கு ஐ வுடன்ட் சே ஐ வாஸ் ஏபிள் டு டூ இன் போர். பிகாஸ் போர்ல ஸ்கோப்புமே கொஞ்சம் தான். அது இட் வாஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். ஆனால் the scope of that character was still very small. But Bala was an incredible actor. Bala தான் வந்து என்னோட எக்ஸா Bala அதுல நடிக்கிறதும் Bala, his real name is also Bala. He was a very very good actor. நாங்க நிறைய பேசி we were talking about like what it would be like, அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும். Like we had a lot of back and forth, and I think because of that, and Vijay sir is also very specific in what he wants. So when he knows what he wants, he is very clear in his instructions also. So it was very 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 easy for us to get into it and do it there. அது தவிர அந்த ஒரு சீன் ஒன்று இருக்கும். காலையில் ரூமை லீவ் பண்ணும்போது லைக் என் கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட நான் ரூமை விட்டு கிளம்பி போகிறேன். அப்போ பாய்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்து டீஸ் பண்ணுறது அதெல்லாம். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங். நான் போரில் நான் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் சீன். ஃபர்ஸ்ட் சீனே அப்படி இருந்ததா. ஆக்சுவலாகவே ஒரு ஹாஸ்டல்லேருந்து கிளம்புற அது நிஜமாவே ஒரு ஃபீலிங் இருந்தது. நான் ஆக்டே பண்ண தேவையில்லை. இவங்கெல்லாம் அவ்வளோ சத்தம் கொடுத்து அவ்வளோ கிண்டல் பண்ணலாம் ரொம்ப ரியலாக இருந்தது. ஸோ உங்களுக்கு பூச்சமாயிருச்சு அந்த பொண்ணுக்கு இருக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான் அவங்க பண்றாங்க. It was a very very different. Heart rate பயங்கரமாவே ஹையா இருந்தது ரியலாவே. That's how that was. Okay. And I think சின்ன ஸ்பேஸா இருந்தது. பட் ஐ ரியலி என்ஜாய் டூயிங் இட். எனக்கு அந்த செயின் ஸ்நாச் பண்ற சீன்லாம் ஐ வாஸ் வெயிட்டிங் டு ஷூட் தட். ஏன்னா ஆடிஷன் பண்ணும்போது அதை தான் நான் ஆடிஷனுக்கு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அது பண்ணணுன்ற போது அதில் தான் வந்து திஸ் லாட் ஆஃப் அந்த பையனோட கேரக்டர் நல்லா வெளில வரும். அண்ட் ஹவு ஷி ரியாக்ட்ஸ், ஹவு மச் இட் இம்பாக்ட்ஸ் ஹர். ஐ ரியலி என்ஜாய் டூயிங். அந்த சீன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய ட்ராமா போயிட்டு இருக்குது, ஒரு மல்டிபிள் ஸ்டோரி லைன் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்றதுல திடீர்னு நடக்குது. ஒரு டென்ஷன் வந்து எங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல நடக்கிறது. ரொம்ப எக்ஸலண்டா பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ லவ்வரில் வந்து அந்த டாக்ஸிசிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுற ஒரு இண்டிபெண்ட் கேர்ளாக இருந்தீங்க. இதில் வந்து டாக்ஸிசிட்டி பாய் ஃப்ரெண்டால் அஃபெக்ட் ஆகிற ஒரு பொண்ணாக இருந்தீங்க. இன்ஸ்பெக்டர் ரிஷியில் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம், ஐ ஆம் த ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட். அதில் இருக்க பிரச்சனைகள், அதுக்கப்புறம் நீங்கள் இறந்ததுக்கப்புறம் அவரோட ஹாலுசினேஷனில் வரக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்கேரியாக இருந்துச்சு. அதெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. அந்த படம் பற்றி சொல்லுங்க. Inspector Rishi, and the character was quite difficult for me to get into. ஏன்னா I don't relate to அந்த level of toxicity. எல்லாருக்குமே கொஞ்சம் டாக்ஸிக் பிஹேவியர் இருக்கும், கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ், ஆங்ஸைட்டி அதெல்லாம் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருந்திருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு அந்த கண்ட்ரோலிங்கான ஒரு மைண்ட் செட்டாக இருக்கட்டும், இல்லை எப்போ பார்த்தாலும் பேரனாய்டாக இருக்கிறது, அந்த அளவுக்கு ஐ குடன்ட் ரிலேட் டு இட். அண்ட் அந்த லைக் ஷீ ஹேஸ் சூசைடல் டெண்டன்சிஸ் இந்த ஃபிலிம். அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் ரிலேட் டு இட் அட் ஆல். பட் அதுதான் அதனாலவே வந்து அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஹேட் டு புட் ஈவன் மோர் எஃபர்ட். கூட நந்தினி மேம் வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் லைக் மேக்கிங் மீ understand why this is or why what is happening and all that. மொத்த AD டீம் எல்லாம் சூப்பரா இருந்தாங்க. இதெல்லாம் தவிர நவீன் சந்திரா is an incredible co-actor to work with. அவர் கூட ஒர்க் பண்ணும்போது there's so much give and take. Like இவ்வளோண்டு இப்படி தந்தா he immediately responds to it very well that எங்களால் அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடிஞ்சது. எஃபர்ட்டே இல்லாமல் ஐ மெட் ஹிம் ஒன்லி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் தான் அவரை மீட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி மீட் பண்ணல. பட் அந்த மாதிரி புதுசாக பார்த்த ஒரு ஆள் மாதிரியே இல்லை. இம்மீடியட்டாகவே வந்து வி ஹேட் அ லாட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் ஸ்க்ரீனும் சரி வெளிலையும் சரி. he's an incredible person to talk to and work with. So ரொம்ப ஸ்மூத்தா அப்படியே போயிடுச்சு. I really enjoyed working as Viji because நான் என்ன மாதிரி இல்லாத ஒரு கேரக்டர். that is the challenge. சம்மந்தமே இல்லாமல் ரிலேட் பண்ண முடியாத ஒரு கேரக்டருக்கு மாறி நடிக்கிறது தான் இட்ஸ் மச் மோர் சேலஞ்சிங் திங். I loved it. I really enjoyed it. அதுவும் அந்த அழற சீன், கதற சீன்லாம் was my favorite to do. பயங்கரமா பண்ணியிருந்தீங்க. அந்த டைமென்ஷன்ல அப்போ தான் பார்த்தோம்ல உங்களை, அதனால எக்ஸலென்ட். அண்ட் நிறைய டிஃபிகல்ட்டான ஷார்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ரோப் ஷார்ட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. மேலே இருந்து இறங்குறது நாங்கள் பார்த்து பயந்துட்டோம்னா பார்த்தப்ப நம்ம வந்து
பயந்துட்டு விட்டுட்டோம். மேக்கிங் வீடியோஸ் பார்க்கும்போது இவங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, ஓ இதை தான் நம்ம பார்த்து பயந்தோம்லனே அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு அதை ஷூட் பண்ணி எடுத்ததுனே தெரியாத அளவுக்கு உண்மையான ஹாலுசினேஷன் மாதிரி எடுத்திருந்தாங்க. அது நந்தினி மேமோட எக்ஸலன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எனக்கு எப்பயுமே வந்து ஆக்ஷன் பண்ணணும் இல்லை பயங்கரமாக ஏதாவது பண்ணணும்னு ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ தட். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ திங்க் ஆக்சுவலி செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கலி. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் 18ஆம் பண்ணி ஒரு படம் பண்ணிருந்தேன் மலையாளத்தில். அது 2019 ரிலீஸ் ஆச்சு. அது பண்ணும்போது ஒரு சின்ன ஆக்டிங் ஒர்க் ஷாப் இருந்தது. அந்த ஒர்க் ஷாப்பில் ஆக்ஷனுமே இருந்தது. கெச்சா கம்பாக்டின்ற ஒரு ஸ்டண்ட் டைரக்டர் தாய்லாந்து, அவர் ஆக்சுவலி இப்போ சூர்யான்ற படத்தில் ஐ திங்க் ஹீ இஸ் டூயிங் த ஸ்டண்ட் டைரக்டர். இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அவரோட டீமோட வந்து ஸ்டண்ட் டைரக்ஷனுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி எங்களுக்கு பண்ணாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அந்த ஒர்க் ஷாப்பில் நான் ரோப்பில் போய் பண்ணலாம், சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஜாலியாக இருந்தது. இது வந்து ஷூட்டில் காஸ்டியூமில் மொத்த லுக்கில் பண்ணுறது வாஸ் வேற லெவல். அதுவும் எனக்கு வந்து என்ன சேலஞ்சிங்கான விஷயம்னா, அந்த கோஸ்ட் லுக்கில் வந்து கண்ணில் எனக்கு ஒரு ஒயிட் லென்ஸ் இருக்கும். அதை போட்டால் பிளர்ரியாக இருக்கும், எதுவுமே சரியாக தெரியாது. அது தவிர இந்த லைட்டெல்லாம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக அடிக்கும். ஸோ கண்ணு வந்து இன்னும் சென்சிட்டிவாக இருக்கும் நார்மல் லைட்டுக்கு. ஸோ ஐ ஹேட் டு கீப் லுக்கிங் அவே, தரையிலேயே பார்த்துட்டு போகணும். அந்த மாதிரியே நாங்கள் ராத்திரி நிறைய ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ லைட் இன்னும் நிறையவே இருக்கும். தட் வாஸ் அ பிக் சேலஞ்ச். பட் எவ்ரிபடி அரௌண்ட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். அவ்வளோ பார்த்துருந்தாங்க என்ன, இவ்வளோலாம் இருக்குது இப்படிலாம் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் மேட் ரியலி ரியலி ஈஸி ஃபார் எவ்ரி ஒன். ஸ்டண்ட் டீம் வாஸ் ஸோ கிளியர், லைக் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுனால பயமே இல்லை, ஜாலியாக போய் பண்ணிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் வெரி ஃபன். இப்போ இந்த 3 ப்ராஜெக்ட்ஸ் பற்றி பேசணும். ஃபார்ச்சுனேட்லி 3மே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து உமன் ரெப்ரசன்டேஷன் வந்து நல்லா இருக்கிற படங்களாக இருந்துச்சு. லவரில் வந்து ஒரு பொண்ணோட இண்டிபெண்டன்சி பற்றி தான் டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க. போரில் வந்து இட்ஸ் ஆக்சுவலி வார் பிட்வீன் 2 உமன்கிற மாதிரி தான் ஸ்டோரி லைன் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷியில் நந்தினி மேம் சொல்லவே தேவை, நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன் அவங்கள. எல்லா விதமான இன்க்ளூசிவ் பீப்புளையும் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. இது ஃபார்ச்சுனேட்டாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? I am grateful. I want to do more work like this. ஏன்னா நம்ம ரொம்ப காலக்கணக்காக we have seen women வந்து ஒரு பொருளாவே இல்லை ஒரு மேனை அசிஸ்ட் பண்ணுற ஒரு சின்ன விஷயமா உமனுக்குன்னு இம்பார்ட்டன்ஸ் பெருசாக காட்டி we've not seen a lot of work. But now there are more things coming. தமிழையா இருக்கட்டும், மற்ற இண்டஸ்ட்ரியிலையும் விமனை வச்சு கதை வருது. It is still very small but நடக்குது. ஸோ அது I'm very happy, very grateful and it makes me hopeful also. இந்த மாதிரி இன்னும் நிறைய நடக்கும் அப்படின்னு. And I think இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வில்லிங்காக இன்னும் ஆக்டர்ஸ் இருக்கும்போது பீப்புள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் வந்து யோசிக்க முடியும் இவங்களை வச்சு இன்னும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. ஐ திங்க் அந்த மாதிரி பார்த்தா there are a lot of women right now doing wonderful roles like this. ஐஸ்வர்யா ராஜேஷ் doing so many female led roles and doing very well. சூப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி நிமிஷா சஜயன் அவங்களும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீமேல் ரோல்ஸ் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. மலையாளத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கரெக்டான ஒரு டைமில் இருக்கோம், சூப்பராக சேஞ்சஸ்லாம் வரும் அப்படின்னு ஐம் ஃபீலிங் வெரி ஹோப்ஃபுல். ஸோ இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்ன விஷயங்கள் மாறினா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. பட் ஜென்ரலி there is a lot of underpaying that happens. Peopleக்கு வந்து I generally think people are not paid as much as they can in most projects, especially lead role-ஆ இருந்தா இல்லை one of popular actors-ஆ இருந்தா you'll get whatever you want. பட் அதுக்காகவே மற்றவங்க இடத்துல நிறைய அண்டர்கட் பண்ணாங்க. பட் I don't know how that can change. பட்ஜெட் இவ்வளோ தான்னா அதுக்குள்ளே தான் பண்ணணும். I wish that was done better. People are valued more for their work and recognized better. That is one thing. அது தவிர generally it is changing how women in like characters-ஆ இருக்கிறத தவிர செட்டில் விமனை வந்து எப்படி பார்க்கறது, விமன் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, அதெல்லாம் there has been a lot of change but there's still a long way to go. And sets need to be made safe for women. யாரா இருந்தாலும் சரி, லைக் ஒரு லைட் பாயா இருந்தாலும் they shouldn't feel like okay now I can look at them, now I can keep staring at them, I can make them uncomfortable because it is really not nice. நாங்க ஒரு கேரக்டர்ல இருக்கும்போது someone staring at us and making us feel weird is not nice at all. That happens still a lot. It is probably much lesser. முன்னாடி இருந்தது அளவுக்கு இருக்காது, ஆனால் it still happens. So I think sets வந்து விமெனுக்குன்னு சேஃபாக நடக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். One thing I'm very happy about happening, which நம்ம ஊரில் இன்னும் நிறைய நடக்கல but should happen more of, is when intimate scenesலாம் நடக்கும்போது there's a concept of an intimacy director on set now. அதுக்காகவே டைரக்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வராங்க. They make it so much easier for people to approach it without any awkwardness or without
அந்த ஒரு ஐயோ இது எப்படி இருக்குன்ற மாதிரி, பிகாஸ் தீஸ் பீப்புள் ஆர் வெரி ப்ரொஃபஷனல் இதுக்காகவே. ஸோ ஜஸ்ட் ஃபார் தீஸ் சீன்ஸ் தே கம் அண்ட் தே கிவ் சச் கிளியர் டைரக்ஷன்ஸ், பிகாஸ் அ லாட் ஆஃப் directors can be very good at directing everything else, but intimacy might still be something they're not easily able to direct, because it is not easy for sure. Performance சரி, direction, shooting எல்லாமே வந்து it's something much more personal, and it can be more difficult than other things. So I love that there is the idea of intimacy directors which have come to India. Not Bollywood la, I think they've started doing it. Tamil la, I don't know if that's happening anywhere, but I would love to see that happen more also. தமிழ்லையும் வந்தால் நல்லாயிருக்கும், பிகாஸ் ஐ திங்க் that itself is a huge change. நம்ம ஊரில் அந்த மாதிரி இன்டிமேட் சீன்ஸை டெபிக் பண்ணுறதே வந்து இப்போ இன்னும் நடக்கிற ஒரு சேஞ்சாக இருக்குது. they have not been doing that so much. அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. and I think பண்ண ஆரம்பிக்கும் போதே if we get intimacy directors on board and do it in a very nice way, there is so much more potential for things to get better and more beautiful representation on screen, and for people also to feel better when doing it. Okay. ஸோ இப்போ இது வரைக்கும் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நல்ல கேரக்டர்ஸாக சூஸ் பண்ணி ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து ஃபீமேல் லீடாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசைகள்லாம் இருக்கா, இல்லை கேரக்டர் நல்ல கேரக்டர் இருந்தால் போதும் இந்த மாதிரி படம் இருந்தாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா? எனக்கு வந்து as long as I have a good character, the significance of the character in terms of lead or secondary character, as that is not the point. Characterக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கா, does she have a story, does that story make sense to me, and do I want to do it? அவ்வளோதான். அது லீட் ரோலாக இருந்தாலும் சரி, கேரக்டர் ரோலாக இருந்தாலும் சரி, that is secondary. of course லீட் ரோலாக பண்ணால் the thing is வெளில perception is very different. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு I want to do whatever roles as long as there is substance in the role, but at the same time ஒரு ப்ரொஃபஷனல் growthக்கு வந்து I கண்டிப்பாக want to do lead roles. ஏன்னா நான் லீட் ரோல் பண்ணாதான் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க வந்து என்னை பார்க்குறது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பாங்க. So I want to do that also. But both. I am happy with acting as long as there's a good story and a good character. That is the baseline. இப்போ அண்டர் பேயிங் பற்றி சொன்னீங்க, சேலரி இஷ்யூஸ் இருக்குன்னு. மேக்ஸிமம் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஸ்டார்ஸ்க்கு நிறைய சேலரிஸ் போயிருந்தனால மற்ற விஷயங்களில் அந்த இதுகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன் நான். அதை பற்றி நம்ம பேசுவோம்னா, பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மணிகண்டன் எல்லாருமே முக்கியமாக நோட் பண்ணி சொல்கிறாங்க. அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அவர் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்னு சொல்கிறாங்க, மக்கள் வந்து ஸ்டார் ஆக்கியிருக்காங்க. பட் வென் யூ மீட் ஹிம் இன் பர்சன் அந்த மாதிரி ஒரு துளி பிஹேவியர் கூட இல்லை. பயங்கர டவுன் டு அர்த்தான ஆள், அண்ட் பயங்கர ஜாலியாக பேசுகிறார். சும்மா டைம் லைக் கேப் பிரேக் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி அவர் ஷோவில் மிமிக்ரி பண்ணது அந்த மாதிரிலாம் தான் பண்ணிட்டு இருப்பார். பயங்கர என்டர்டெய்னிங்காக இருப்பார், டல்லாகவே இருக்காது அவர் கூட. ஐ திங்க் ரொம்ப ஹம்பிளான மனுஷன். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையவே இருந்துச்சு. எப்படி இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு, அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வந்ததுனால அவ்வளோ லேர்னிங்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேசும்போது அவரோட பிஹேவியர்லாம் பார்க்கும்போதே நிறைய கற்றுக்க முடியுது. ஸோ ஐ லவ்ட் இட். நான் அந்த ஸ்டாருன்னு வெளில தான் வந்து எல்லாருக்கும் ஸ்டாராக இருக்காரு, பட் உள்ள வந்து அவர் ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி தான். வெரி வெரி நைஸ் மனுஷன். நான் மீட் பண்ணியிருக்கேன், அப்படி தான் இருப்பாரு. பயங்கர ஜாலி, எதார்த்தமாக அப்படி பழகுவார். ரொம்ப வெரி வெரி நைஸ் பர்சன். ஓகே. ஸோ உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். என்னென்ன மாதிரி படங்கள், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு பேச பிடிக்காது, ஏன்னா நடந்ததெல்லாம் வெளில வருமானே தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் எனிதிங். வரும்போது நீங்களே பார்த்துப்பீங்க, அப்போ நீங்களே பேசுவீங்க. ஆனால் இப்போ வந்து என்னோட ஒரு கன்னடா படம் இந்த மாதம் வருது. ஸோ அதை பற்றி மட்டும் ஐ கேன் சே ஜூன் ஐ திங்க் 3rd வீக்ல ரிலீஸ். எக்ஸாக்ட் டேட் ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. சில்லி சிக்கன்ற படம். ஐ பிளே த லீட், ஃபீமேல் லீட். அப்படியா? வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். Thank you. இப்போ ஆக்சுவலி இந்த வீக்கெண்ட் trailers also going to come out, so I'm very excited for that. ஆமா, நான் கூட பார்த்தேன், நீங்க போஸ்ட் போட்டுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். சில்லி சிக்கன் சொல்லிட்டு. ரைட். வாழ்த்துக்கள். அதுதான் வந்து இந்த லவருக்கு ஷூட் பண்றதுக்கு முன்னாடி டேட்ஸ் கிளாஷ் ஆன படம். ஸோ அது இப்போ I'm very excited for that. சூப்பர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது சொன்னீங்க, இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், எது வரும், எப்போ வரும், வருமா வராதானே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்களா? அல்லது படம் வந்து நம்ம போர்ஷன்ஸ் இருக்குமா இருக்காதான்ற கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கா உங்களுக்கு? So far அந்த மாதிரி இருந்ததில்லை ஆக்சுவலாக. ஏன்னா ஐம் ஆல்சோ ஐ திங்க் ஐ ஹவ் ஒர்க் வித் டிரெக்டர்ஸ் ஹூ நோ எக்ஸ்ட்ராவாக ஷூட் பண்ணி கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாதிரி இருந்ததில்லை. அண்ட் நான் பண்ண கேரக்டர்ஸ் ஹவ் பின் இனஃப், லைக் இம்பார்ட்டன்ட் இனஃப் தட் அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் இருந்தே இருக்கணும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ ஹவ் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். ஆனால் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் கட் போர்ஷன்ஸ் கட் ஆகுது. ஆனால் இன்னொரு கன்னடா படம் பண்ணேன், அது பண்ணி ஐ திங்க் 2.5 years ஆயிடுச்சு. அவங்களுக்கு இன்னும் லைக் தே ஹவ் ஹேட் டிஃபிகல்ட்டிஸ், போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்து அது இன்னும் ரிலீஸ் ஆகலை. அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் அதுவும் ஃபீமேல் லைக் சைத்ரா இருக்காங்கல்ல இப்போ இந்த சப்தா சாகர் தாச்சு, அவங்களும் இருந்திருக்காங்க. அப்புறம் மாஹர்னு ஒரு புது ஹீரோ இஸ் பீங் இன்ட்ரடியூஸ். அந்த படம் வந்து இப்போ இன்னும் ஐ ஸ்டில் டோன்ட் நோ எப்போ ரிலீஸ் ஆகும். அதை வந்து இப்போ தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க டிசம்பரில், டைட்டில் அனௌன்ஸ் போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் எதுவும் வரல. ஸோ தட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேட். நடக்குமா நடக்காதா, எப்போ நடக்கும்னு தெரியல. பட் போர்ஷன்ஸ் கட்டாக லைக் தட்ஸ் நாட் ரியலி ஹேப்பன் சோ ஃபார், தேங்க்ஃபுல்லி. மல்டிபிள் லாங்குவேஜஸ் பண்ணுறீங்க, தமிழ், மலையாளம், கன்னடான்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ் பேசுவீங்களா? நான் படத்துக்காக கத்துட்டது எல்லாமே. எனக்கு
எனக்கு இப்போ வந்து நான் மலையாளம் கத்துட்டு இருக்கேன் இன்னும் பேசுறதுக்கு, பிகாஸ் ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு சம் மலையாளம் ஃபில்ம். அண்ட் தமிழ்ன்றதுனால ஐ திங்க் மலையாளம் கத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் ஈஸியா வருது. கன்னடா அளவுக்கு இல்லை. கன்னடா வாஸ் குவைட் டிஃபிகல்ட் டு லேர்ன். ஆனா படத்துக்காக கத்துட்டேன். அண்ட் இந்த தெலுங்கு கூட ஆடிஷன் பண்ணேன். இட் டிடன்ட் கோ த்ரூ, பட் ஐ வாண்ட் டு டூ தெலுங்கு. ஐ வாண்ட் டு டூ எவ்ரிதிங். வை நாட்? பாசிபிள் இல்லை. என்னென்ன பாசிபிள் எல்லாமே பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட விசில் சார்பாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹாஸ் மீ வெரி நைஸ் கொஸ்டின்ஸ். அண்ட் டிப்பிக்கலா இந்த விமன் கிட்ட கேட்குற மாதிரி மிசாஜினிஸ்டிக்கா கொஸ்டின்ஸ் கேட்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா யூ வாண்ட் டு நோ, ஜென்யூனி நோ அபவுட் மீ ஆஸ் அ பர்சன் அண்ட் மை மைண்ட் ஆல் தட். ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ப்ளீஸ் கீப் டூயிங் மோர் ஆஃப் திஸ். இந்த மாதிரி புதுசா இன்னும் யூஸ்வலாக பண்ண மாதிரி இல்லாமல் பீப்புளை இன்னும் தெரிஞ்சுக்கிற விஷயமா நிறையா பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் அவ்வளோ அழகாக பதில் சொன்னீங்க. ஒரு மணி நேரம் போனதே தெரியல. ரொம்ப எங்கேஜிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ.